தேங்காய் நைட்ல அந்த சத்தம் கூடாதுன்னு சொல்லி அந்த சைக்கிளுக்கு வருந்தேன் டீப். ஆனா இது புது கதையா? எடுத்திருக்கியா இல்ல கல்லாட்டு வந்து இப்படித்தான புடி வர்ற உலகு கீழே வைக்கிற மூண்டை எடுங்க. ஏதோ மெல்ல வெள்ள தூக்குடா. பாரம் சிரிக்க அங்கால இருந்து இல்ல எங்களை விட்டுட்டு விடவே மாட்டோம். அதால் வந்து இப்போ இனி வந்து நான் கொமெண்ட் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னாமேலே சரியான மாதிரி கவலையாக இருக்கும். அதால் வந்து நான் டக்குன்னு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன். அண்ணா வந்து பயந்துட்டு என்ன பிரச்சனை கேட்டுச்சு. அப்போ நான் பாம்புண்ணா காலுக்குள்ள கதை இங்கே வந்து கதை. அட கோதாரி, உனக்கு அந்த கண்ணாடியில் அடிக்கிறாப்ப இதில் ஒளிவட்டம் கண்ணாடியை கலாட்டம் இருக்கா எங்கடா சரிக்கிறா. பார்க்குறவங்களுக்கு தெரியும், நோமலாக வந்து வளமையாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதாவது புதுசாக வந்தாங்கன்னா என்னடா காய்ச்சிட்டு இருக்கானு என்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நிறைய வீடியோக்களை வந்து பாருங்க. எனக்கு ஒரு கமெண்ட் பார்த்தேன், நாயக்கினியா ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசிருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா, நீயும் அம்மாவை வாங்க முடியுமா. படுத்துருது இப்படி எடிட் பண்ணி திருந்தா அப்படியே தூங்கிட்டான். ஃபோன் வந்து இப்படி வயிற்றில் கிடந்தது. அப்போ நான் என்னன்னு சொன்னால் அப்படி நான் இப்படி ஃபோனை பார்த்துட்டு இப்படி தெரியும் அப்படி கையை போட்டு இப்படி போட்டு விட்டேன். ஃபோன் அப்படியே பறந்து அடிச்சு தண்டனுக்குள்ளாலே, அதாவது அந்த டோரை வந்து திறந்து விட்டுருந்தவன். அப்போ வந்து இப்படி போட சின்னல இருந்து அப்படி ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது அந்த தூங்குற டைமில் அது வந்து கனவுகள் வந்து எங்களோட மைண்டுகள் சிந்தனைகள் வந்து ஒரு பக்கத்தில் நிற்கல. நான் இந்த ஹெல்மெட் போட்டு படுக்க வலிக்கிட்டேன். போய் படத்த உடனே நிறுத்துற வேண்டியது. கொஞ்ச நேரத்தில் வந்து ஒலிம்பிட்டு கையை காலை பிடிச்சி Los Angeles, USA, City of Angels. உண்மையில் இந்த மெட்டீரியல் வந்து ஓகே தானே. இந்த வெயில் டைமில் கொஞ்சம் சிக்கலாம். இப்போ பாய்ச்சி இங்கிலீஷை பார்த்து நீ பார்த்து நான் பிறகு அதே ஏன் பாப்பான் மெழுகாக உருகி தருவாளே ஒளியை, குழந்தைகள் சிரிப்பில் மறப்பாளே வழியை. Situation is all time every video upload yeah. நீ என்னடா தெரியும், நீ ஒன்றும் களவுகள் இதெல்லாம் ஒன்றும் செய்யறல, மறைஞ்ச ஒன்றும் செய்யறல. உங்களுக்கு வந்து அடுத்த கனடாவில் இருந்து வந்து அந்த ஒரு அன்பு பரிசு எங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை சம்மந்தமாக முக்கியமான ஒரு பரிசு. அதுவுமே வந்து ஒரு இந்த டைமில் வந்து உங்களுக்கு தேவையான ஒரு பரிசு. இடங்க மெல்லடும் கண்ணாடி தட்டுப்பட்ட உடஞ்சிருவோம். அனைவருக்கும் வணக்கம். நான் கவிதாஸ். நாய்க்கினி எங்கே நிற்கிறோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது நாங்கள் இலங்கையில் பருத்துறையில் யாழ்ப்பாணம் பருத்துறையில் வந்துருக்கக்கூடிய எங்களோட ஏன் தடக்கு பாட்டுக்காய்யா கதைக்கிறேன்டா சும்மா நேராக கதை நீ அங்கே பார்த்து அடே இங்கே இருக்கிறாப்பா கண்ணாடி. நான் இப்போ இஞ்சால ஃபோன் இருக்கேன்டா, இது இங்கே பார்த்து காய்ச்சிட்டு இருந்தேன் நான். இப்போ போனங்க இந்த என்ன ஃபோன் இந்த பார்த்து காய்க்கேன் ஐயா அங்கே பார்த்து காய்க்கா அதுதான்டாப்பா கண்ணாடியை கரெக்டாக. இந்த கண்ணாடி போட்ட பிறகு இந்த ஃபோன் இருக்கிற பக்கங்களும் தெரியுது இல்லை பார்த்தீங்க விளையாட்டுக்களை. இப்போ ரெண்டு சொல்கிறேன் நான் கதை இங்கே பார்த்து கதை. அட கோதாரி, உனக்கு அந்த கண்ணாடியில் அடிக்கிறாப்பா இதில் ஒளிவட்டம் கண்ணாடியை கரெக்டாக இருக்கா எங்கடா சரிக்கிறா அப்போ கண்ணாடி போட்டு சரி வரா அவ்வளோயா. அதுதானப்பா நானும் இப்போ என்னண்டா இந்த கேமரா ஆன் பண்ணி இங்கே இருக்குது. அந்த கேமராட இது வந்து இங்கே கார் கண்ணாடியில் அடிக்குது அதில் அந்த ஒளிவட்டம். அதால நான் இங்கே பார்த்து காய்ச்சிட்டு இருந்தேன். நான் மக்களே மட்டும்படி எனக்கு இங்கே தெரியுது. உனக்கு இந்த கண்ணாடியில் அடிச்சா அங்கே ஒளிவட்டம் தெரியுது. அது என்ன பிரச்சனைடா ஸ்டாண்டில் பிடிக்கலோ. அதுதான் வந்து சிக்கல். மன்னிச்சு இப்போ எல்லாரும் யோசிப்பீங்க இவன் என்னடா அங்கே பார்த்துருக்கான் இங்கே பார்த்துருக்கான்னு சொல்லி ஒரு வித்தியாசமாக வந்து யோசிச்சுருப்பீங்க. பாப்போம் கண்ணாடி போடு இந்த பக்கத்தையே பார்த்துக்கோ. சரி அவங்க தெரியுது அங்கே பார்க்கலாம். அப்படி எனக்கு போட்டாங்க தெரியுது. சரி இப்படி எரிப்போம்.
அப்போ வந்து இப்படியான ஒரு சில சில சிக்கல்களும் பாரு. ஆனால் உங்களுக்கு வீடியோ பார்க்குறீங்கன்னு சொன்னால் தெரியும் எங்களுக்கு எப்படியான பிரச்சனைகள் வந்து காலப்போக்கில் வந்து போகிறதுன்னு சொல்லி ஒரு பக்கம் இங்கே பார்த்து காய்ப்போம், ஒரு பக்கம் பின்னுக்கு பார்த்துட்டு காய்ப்போம், ஒரு பக்கம் நித்திர ஒன்று காய்ப்போம். அப்படியான பிரச்சனை எல்லாம் வந்து எங்களுக்கு வந்து அந்த இரவு நடந்த அப்போ அதான் அதை விட பகுதிடாப்பா கடவுளே. ஐயோ ஐயோ அந்த பகுதியும் சொல்லுவோம். அதுக்கு முதல்ல வந்து இப்போ எங்களுக்கு அப்படியே பிரச்சனைகள் வாரன்னு சொல்லி உங்களுக்கு வந்து தெரியும். அதாவது இப்போ காலம் வந்து மாறுபட்டு போகிற மாதிரி எங்களுக்கு வந்து அந்த மனநிலைமையும் வந்து மாதத்துக்கு மாதம் மாறுபட்டு போகிறது. அது வந்து நார்மலாக பார்க்குறவங்களுக்கே வந்து தெரியும். நாங்கள் இப்படியான அட்டூழியங்கள் இப்படியான அட்டவாசங்கள் எல்லாம் வந்து காட்டுவோம்னு சொல்லி வயதுகளும் அப்படி இப்படி வந்தாலும் நிறைய இதுகள் ரத்த துடிப்பு கொஞ்சம் கூட கூட இளங்கண்டா அவுட் விட்டா என்ன செய்யும், துள்ளி பிரச்சனை. அதே மாதிரி தான் இப்போ நாங்களும் வந்து பார்க்குறவங்களுக்கு தெரியும். நார்மலாக வந்து வளமையாக பார்க்குறவங்களுக்கு தெரியும். அதாவது புதுசாக வந்தாங்கன்னு என்னடா காய்ச்சிட்டு இருக்கானே என்ற மாதிரி இருக்கும். கொஞ்சம் அனலைஸ் பண்ணி நிறைய வீடியோக்களை வந்து பாருங்க. எனக்கு ஒரு கமெண்ட் பார்த்தேன், நாயக்கினியா நேற்று ஒரு கமெண்ட் ஒன்று பார்த்தேனாண்டா. என்ன வச்சு தாக்குறாப்பா பேய மாதிரி தின்றானா. ஓ ஆடும் பசியப்பா எனக்கு ஒன்றும் செய்ய முடியாது, என்ன செய்யுது. நான் பார்த்தேன். அது வந்து இப்போ அது வேற யாரும் இல்லை, உனக்கு வேண்டப்பட்ட ஆக்களாக தான் இருக்கும். கட்டாயம் ஒன்றில் ஒரு பொறாம கோபம் இருக்கிற ஆக்களாக இருக்கும். நானும் பார்த்தேன் அந்த கொமெண்ட் ரெண்டு வந்து இருந்தது. அதெல்லாம் பார்த்தா இப்போ இந்த நான் உடனே குழச்சி காட்டுறேன். நாங்கள் வந்து அப்படித்தான். நீங்கள் என்ன சொல்றீங்க எடுக்க மாட்டோம். நீங்கள் என்ன சொல்றீங்கன்னா நாங்கள் அதுக்கு மேலே வந்து இருப்போம். நான் ஏண்டா நாய் மாய் குறைப்போம், கழுகுண்டா கழுகு மாய் கத்துவோம், பூனைண்டா பூனை அப்படி வந்து நாங்கள் வந்து நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ நாங்கள் அதுக்கு தான் நடப்போம். நாங்கள் வந்து எங்களோட லைஃப் ஸ்டைல் வந்து இப்படி தான். யாருமே அது சொல்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதை கேட்டுட்டு மண்டையில் தூக்கி போட்டது யோசிச்சு டிப்ரெஷனுக்குள்ளே போக மாட்டோம். நாங்கள் வந்து அவங்க என்ன சொல்கிறாங்களோ அதை வந்து சாதகமாக பயன்படுத்தி அவங்க சொல்கிறதுக்கு தான் நாங்கள் நடித்து காட்டுவோம். அப்படி தான் நாங்கள். அது வந்து எங்களோட இருக்கிறவங்களுக்கு கட்டாயம் தெரியும். வீடியோ பார்க்குறவங்க எல்லாருக்குமே புதுசாக வந்தாங்கன்னு சொன்னால் கொஞ்சம் யோசிப்பாங்க. போய் பாருங்கள் எங்கள்கிட்ட அந்த பழைய இந்த இதுகள். நாங்கள் வந்து இப்போ ரீசெண்டாக வந்து இப்போ என்னென்னு சொன்னால் இப்போ ஒரு சில வீடியோக்கள்லையும் சரி என்னோட ஹோல் காய்க்கிறவங்களுமே சரி வந்து நிறைய விஷயங்கள் வந்து என்னட்ட வந்து சொல்லுவாங்க. அவட இப்போ இன்னும் முன்னேற்றண்டா அப்பாவும் அக்கினி எல்லாம் இப்படி இருந்தபடி இப்போ கிட்ட நிற்கலாமோ கண்பட போகுது, சரியான முன்னேற்றம், கதைகள் எல்லாம் வந்து பெரிய அந்த வயசுக்கு ஏற்ற ஒரு பக்குவம் மாதிரி அழகான முறையில் வந்து வீடியோக்களில் கதைக்காங்க கொள்ளாண்டு கேட்கும்போது எனக்கு சந்தோஷம். அதால் நான் இப்போ என்ன செய்ய போகிறோம்னு சொன்னால் ஒரு 10 நிமிஷம் இப்போ அக்கினி வந்து தனியாக இந்த தண்டை பாணியில் வந்து வீடியோ கதைக்க விடையலாப்பா இந்த டைமில். இது பிரச்சனை, இது வெயில் காலம் தான் வராது. இந்த டைம்ல ரத்தங்கள் வந்து சுருங்குது அப்படியே உடல். அப்படி இல்லை இப்போ நீ வந்து என்னண்டா ஒரு சில நீ இப்படி சொல்லிட்டு இருந்துருவாடா. எனக்கு இடையால போக்கில் வந்து நேற்று பிரச்சனை பார்த்தா இரவு பிரச்சனை மாதிரி. அதாவது இரவு அந்த பிரச்சனை என்ன அப்படியான ஜோக்க அது என்ன நடந்த சம்பவம் என்று நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு முதல் எங்களுடைய சேனலுக்கு யாராவது பெஸ்ட் டைம் வந்துருக்கீங்க அப்படின்னு சொன்னால் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வீடியோ பாருங்க. அது வந்து எங்களுக்கு ஒரு வேலை சப்போர்ட்டாக இருக்கும் அப்படின்னு சொல்லிக்கொண்டு இப்போ நாங்கள் வீடியோக்குள்ளே போகலாம். அதாவது அந்த அக்கினி சொன்ன அந்த ஒரு ஜோக் என்னென்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால் நேற்று வந்து நாங்கள் வந்து ஒரு இடத்துக்கு போனாங்க. போயிட்டு அந்த கடைக்கார அண்ணாவோட ஒரு சில வேலைகள் இருந்தது வந்து. அப்போ அந்த அண்ணா கொஞ்சம் பிஸியாக நின்றவர், வேலையாக நின்றவர். அப்போ என்னென்னு சொன்னால் நான் இப்படி இந்த இதே சீட்டில் இருந்து வீடியோ எடிட் பண்ணிட்டு இருந்தேன். நான் அக்கினி வந்து என்ன செஞ்சோன்னு சொன்னால் இது இப்படி எடிட் பண்ணிட்டு இருந்தேன். அப்படி அந்த இதை வந்து ஷீட்டை வந்து சரிச்சு விட்டுட்டு வந்து படுத்துருது. இப்படி எடிட் பண்ணி திருந்தா அப்படியே தூங்கிட்டான். ஃபோன் வந்து இப்படி வயிற்றில் கிடந்தது. அப்போ நான் என்னன்னு சொன்னால் இப்படி நான் இப்படி ஃபோனை பார்த்துட்டு இப்படி தெரியும் அப்படி கையை போட்டு இப்படி போட்டு விட்டு ஃபோன் அப்படியே பொறந்து அடிச்சு தண்டனுக்குள்ளால. அதாவது அந்த டோரை வந்து திறந்து விட்டுருந்தவன். அப்போ வந்து இப்படி போட ஃபோனெல்லாம் அந்த என்ன சொல்ற அந்த இடவுக்குள்ளால போயிட்டு நீ சொல்லி தான் நீ போன் கீழே விழுந்துருக்க. அதே மெயின் ரோடுலடாப்பா போன் அப்படியே பறந்துட்டு நல்ல காலம் பக்கத்துல அந்த வாய்க்க இது என்ன போக்குகள் அந்த காணுகள் ஒன்றும் இல்லை. இல்லைண்டா போன் தண்ணிக்கு கொண்டு விழுந்திருக்கும். அப்படியே பயந்து என்ன நடந்தது எனக்கு இப்போ என்ன நடந்ததுன்னு சொன்னா நான் சொன்னேன் என்னடாப்பா நடந்தது இப்படி கை போடக்குள்ள எதிர்ச்சியா பட்டுதுன்னு சொல்ல நான் ஏதோ ஒரு பெரிய ஒரு கனவு ஒன்று கண்டு இருந்திருக்கேன் போல. அதுதான் நீ அப்படி கை போட நான் பயந்து யாருன்னு தாக்க வந்திருக்காங்க உங்களோட. அப்ப நீ கை தட்டுப்படாத தாக்குறான் அந்த பயத்துல எழும்பு. ரைட் ஆரே வந்து பொண்ணை வந்து அடிக்கிறதுக்கு கொள்றதுக்கு வந்து இருந்திருக்கா. நீ வந்து ஒளிச்சிட்டு படுத்து இருந்திருக்கா. சரியா ஒளிச்சு படுத்துட்டு இருந்திருக்கா. நாம வந்து எதிர்ச்சி அப்படி கை போட அம்மா
உண்மையிலே சத்தியமா சொல்றேன் உங்களுக்கு இப்ப இந்த வீடியோ பாக்குற உங்களுக்கு வந்து அது வந்து அந்த ரியல் இது வந்து வராது. உண்மையிலே அந்த டைம்ல ஏதோ கேமராவோ ஏதோ ஒன்று இருந்திருந்தா அந்த ஒரு மூமெண்ட் பார்த்து நீங்க பார்த்துருந்தா உண்மையிலே சிரிக்காத ஆக்களே இருந்திருக்க மாட்டீங்க. உண்மையிலே அவ்வளோ ஒரு எனக்கே வந்து சிரிச்சே கொஞ்ச நேரம் அப்படியே கண்ணால் அழுற மாதிரி கண்ணீர் வந்துட்டு இருந்துச்சு. அவ்வளோ சிரிச்சேன், நான் வாய் விட்டு சிரிச்சேன் நான் நேற்று வந்து. அப்படி வந்து பயங்கரமான ஒரு ஜோக்காக இருந்துச்சு. அப்படித்தான் வந்து தெரியாது டிஸ்பிளே வந்து 2 லட்சம் மாதிரி. உண்மைதான் போன் அப்படி பறந்துது. அப்போ அதுவும் சரியா இடவு பார்த்து போகுது போன் தட்டுப்பட்டு விழுந்தது. நான் எப்படி இந்த எழும்புன மாதிரி இப்படி போயிட்டு அப்போ முதல் அதுதான்டா அப்போ சொல்லி தானே போன் தெரியும் போன் கீழே வைத்தேன்ட்டு நான் போன இந்த கதவுகள்ல இந்த ஜன்னல்ல அது இதில் தட்டுப்பட்டு சரியா புஷிங்கண்டா அந்த இடவுக்குள்ளால புஷிங்கண்டு போகிற மாதிரி போச்சு. போய் கொண்டு விழுந்துட்டு போனறான்ட்டு சொன்ன எங்கே போனோன்ட்டு வர்றான்டாப்பா. அப்படி வந்து இந்த கனவோட எஃபெக்ட் வந்து அப்படி இருந்துச்சு. அப்படியான ஒரு சில விஷயங்களும் வந்து நடக்கும். நானுமே வந்து நைட்டு எல்லாம் படுக்கும்போது வைக்கினி வந்து சில டைமில் அதான் என்ன நடந்து அது இது சாரன் அப்படி எப்படா அப்படி ஒரு 3 நாளைக்கு முதலா ஒரு 3 நாளைக்கு முதல்ல லேட் நைட் தான் நாங்கள் படுக்கு எல்லாரும். அப்போ அந்த டைமில் வந்து நான் வந்து அன்றைக்கு நாள் ஒரு வெளியே வந்து படுத்தேன் என்ன. அப்போ வெளியே வந்து படுத்துக்கிற வந்து எனக்கு தெரியாது எப்படி நடந்துட்டா. அப்போ மார்னிங் ஒரு 6 மணியை போல் முழிப்பு வந்துட்டு. அப்போ இவன் வந்து லேட்டாக தான் தூங்கியிருக்கான் போல 2-3 மணி போல். எத்தனை மணி தூங்க நீ? 2 வரும் போல. அப்போ நான் இப்படி ஒரு 6 போல் முழிப்பு வந்துட்டு. அப்போ நான் விளம்பிட்டு ஃபோன் எடுத்து பார்த்தா நாங்கள் வளர்க்குற வந்து இங்கே பக்கம் எங்கள் தெற்கு பக்கம் தலையை வச்சுட்டு வடக்கு பக்கம் கால் வச்சுட்டு படுக்கிறது. அப்போ மார்னிங் கழிவு பார்க்கணும் அவன்கிட்ட கால் வந்து என்ன தலானி இந்த தலைக்கிட்ட இருக்கு கழிவு பார்க்க மாறி கிடக்கு. அதாவது வடக்கு பக்கம் கால் இருக்கிற கால் வந்து தெற்கு பக்கம் கிடக்கு இருக்கு. தெற்கு பக்கம் கிடக்குற தலை வந்து வடக்கு பக்கம் கிடக்கு. ரைட் ஓகே. அப்போ வந்து 6:35 ஓகேன்னு போட்டு இவன் எப்படின்னு சொன்னால் நம்ப மாட்டான். அதுக்கு வந்து ஒரு ஃபோட்டோ ஒன்று பிடிச்சி வச்சுருந்தேன் நான். அப்போ சரி. அப்போ அதுக்கு பிறகு வந்து நான் ஒட்டரை ப்ராப்ளம் திருப்பி பார்த்தா சரியா படுக்கணும் பக்கத்துல தலைக்கு எல்லாம் போட்டோ எடுத்து கொட்டிக்க மாட்டேன். அதுதான் சரியா தலைக்கு பக்கத்துல இருக்கு. அப்போ நானே அதுக்கிட்ட நீ திரும்பி வந்திருக்கல ஆனா இல்ல எழும்பி வந்திருக்கானு தெரியா. நான் ஒரு கட்டத்தை குழம்பி பார்த்தேன். இது என்ன மாறி படுக்கணும் மாறி காலையில நீங்க சொன்னாலும் நான் ஏதாவது சமாளிக்கலாம். நீ சொன்னா நம்ப மாட்டாடி. அதான் நான் பார்த்து ஏதாவது சமாளிக்கலான்ட்டு. ஆனால் நீ ஃபோட்டோ எடுத்து வச்சுட்டா அதுதான் நல்ல நான் பயந்து ஓணுனப்பா. அதே மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து நான் எந்த இதுகளில் வந்து நடக்கிறது. அண்ணா அடிக்கடி சொல்லுவார் இப்படி படுத்துட்டு இருப்பேன். நாம் திடீர்னு மாட்டோம் எந்த பாரம் புடி 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 புடின்ற அட்டை உழப்படி போட்டு தலைதிக்க பார்த்துட்டு நீ இப்படி வந்தான் காண்டியோ இப்படி வந்தான் சும்மா அனுப்பிடா நல்லா நடிப்பா அனுப்பிடுவாங்க சொன்னா அந்த என்னன்னு தெரியல. அது வந்து சின்னல இருந்து அப்படி ஒரு பிரச்சனை இருக்கு. அதாவது அந்த தூங்குற டைம் எல்லாம் அது வந்து கனவுகள் வந்து எங்களோட மைண்டுகள் சிந்தனைகள் வந்து ஒரு பக்கத்துல நிக்கிறல. நான் இந்த ஹெல்மெட் போட்டு படுக்க வலிக்கிட்டேன். உண்மை. அதாவது என்னன்னு சொன்னா மேலே அது அந்த எங்களோட மைண்டு வந்து ஒரு நிலையில வந்து நிக்காது கடைசி மட்டும். அதாவது மைண்டுகள் வந்து அப்ப நிக்கலாம், பிரான்ஸ்ல நிக்கலாம், ஜெர்மனில நிக்கலாம். அப்படித்தான் அதே மாதிரி தான் மாறி மாறி மனம் என்ற ஒரு குரங்கு தானேடா. அதான் அப்படி வந்து எங்களோட மனம் வந்து ஒரு நிலையில நிக்காத ஒரு காரணத்தால வந்து எல்லா பக்கமும் இப்படியான பிரச்சனைகளும் வந்து வரும். அதால வந்து எங்களோட மைண்ட் ஃபுல்லாக வந்து ஒரு எஃபெக்டான ஒரு என்ன சொல்கிற ஒரு டெரரான ஒரு மைண்ட் செட்டில் வந்து தூங்குறதால வந்து அப்படியான சிந்தனையோடு தூங்கும்போது ஒரு கட்டத்தில் வந்து அது கனவாக மாறும்போது வந்து நாங்கள் எதுக்கும் வந்து ஒரு அதுக்கு பழியாடு தாக்குறாடே ஒரு காடாப்பா வீட்டை படுத்துட்டு இருக்கும்போது நான் இது வீடியோ வந்து ஒரு இதாக போகணும்னு நினைக்கிறேன். எங்களோட லைஃப்பில் நடக்கிற ஒரு சில விஷயத்தில் நாங்கள் சொல்கிறோம். இப்போ வீட்டை படுக்கும்போது வந்து நாங்கள் வெற்றிக்குள்ளே இருந்து வீட்டை போன டைமாக அப்போ வீட்டை போயிட்டு ஒரு 12:30 மணிக்கு போயிட்டோம். போய் நானும் அண்ணா ஒரே பெட்டில் நான் படுத்துட்டு இருந்தேன். நான் கட்டியில் படுக்கும்போது அண்ணா படுத்து நித்திர ஒன்றுத்தார். நானும் நித்துறேன். அண்ணா நித்திர கொள்ளல போல. அண்ணா வந்து ஃபோன் பார்த்துட்டு இருந்தேன். நான் நித்திர ஒன்று தான் போய் படுத்த உடனே நித்திர ஒன்றுதேன். கொஞ்ச நேரத்தில் வந்து ஒலிம்பிட்டு அண்ணா கையை காலை பிடிச்சி இழுத்து அண்ணாடா காலை பிடிச்சி இழுது என்ன பிரச்சனை உனக்கு என்ன ஆள் ஒலிம்பிது ஆள் பயந்துட்டு நீ இல்லை அண்ணா வந்து பயந்துட்டு என்ன பிரச்சனை கேட்டுச்சு. அப்போ நான் பாம்புண்ணா காலுக்குள்ளா எங்கடா பாம்பு. அதுக்கு பிறகு நாம இது என்னடா அப்பா இப்படி நோண்டி ஆயிட்டு அப்படித்தான் சொல்லிக்கணும் அந்த டைம்ல வரல. அப்போ நான் என்ன கனவுண்ணா பாம்பு விட்டிய பாம்பு ஒன்று கூட காலுக்குள்ளே போயிட்டு காலுக்குள்ளே பூந்து நான் டக்குன்னு பாஞ்சு இழுத்தனான்னு
அந்த ஆள் குழம்பி போயிடுது. இது என்ன ஆகிக்கிறாப்பா, எனக்கு நித்திர வரே பெரிய விஷயம். நான் நித்திரவில் படுற பாட்டுக்குள்ள நீ வந்து இப்படி கத்தி பதறாடிச்சு உழப்ப வைக்கிறாப்பான்னு சொல்லி நான் வந்து அதை வந்து அடுத்த நாள் நிறைய பேர்ட்டு சொல்லி சிரிச்சிருந்தேன். அதை வந்த கதையை வந்து யார்கிட்ட டென்மார்க் அம்மாட்டே யார்கிட்ட வந்து சொன்னடாப்பா, நான் வந்து இப்படி செய்யறான் நம்ம ஒரு நடிச்சாவத்துல நான் பயந்து வைத்து எல்லாம் நான் பாத்தியா அந்த டைம்லையும் கனவு கண்டும் இல்லை அவ்வளோ ஒரு பாசமா இருக்கான்னு பாத்தியா. காலை பாம்பு வருவனோட டக்குன பிடிச்சி இழுத்திக்க காலை பிடிச்சிதானி காலை பிடிச்சித காலை பிடிச்சோ தலையக்கிலே. ஓ நீ என்ன நினைச்ச நீ அப்படித்தான் வேற ஏதாவது தெரியா. சரி சரி நல்ல ஆளு விழுத்தல்ல ஆளு இழுத்து பிடிச்ச உடனே ஆளும் ஒலிம்பிது டக்குன்னு ஒலிம்பி காலெல்லாம் உதறி அடிச்சு அப்படி வந்து லைஃப்ல வந்து நிறைய சிக்கல்கள் பிரச்சனைகள் வார. அதுக்காக நீங்க யோசிக்க கூடாது ஒன்னெல்லாம் நம்பி எப்படிறாப்பா நம்ம போறது வாரது அப்படின்னு சொல்லி. ஏன்னா அப்படி ஒன்றையும் யோசிக்க இப்ப நாங்க நிக்கல மட்டும் இந்த குணங்கள் வரும், மற்றபடி நாங்க கண்ட்ரோல் பண்ணிடுவோம் எல்லாத்தையும் கண்ட்ரோல் பண்ணி நீட்டாக வந்து படுவோம். மற்றபடி அந்த யோசனையில் வந்து நாங்கள் சந்தோஷமான யோசனையெல்லாம் நினைப்போம். ஆக்கள் இல்லாத டைமில் வந்து டெரராக இருக்கும் அந்த யோசனைகள் வந்து அதனால ஒரு சில பிரச்சனைகள் வரும். ஓகே அப்போ எங்களோட லைஃப்பில் அந்த நடக்கக்கூடிய சின்ன சின்ன பிரச்சனைகளையும் வந்து சொல்லிக்கொண்டோம். இப்போ வந்து என்னென்னு சொன்னால் அக்கினியில் அந்த ஒரு ஸ்டைலில் வந்து பார்த்துருப்பீங்க. ஒரு என்னடா அது நியூயார்க்காடா நியூயார்க் தானேடா. யா நியூயார்க் டிஷர்ட்டும் போட்டு அந்த கண்ணாடியெல்லாம் அடிச்சு அந்த நினைச்சுக்கொண்டு நியூயார்க் கண்ணாடி அது. ஓ நியூயார்க் தான் எல்லாம் நியூயார்க் தான். $75 $75 $125. அம்மா அப்போ வந்து பாருங்க வந்து இன்றைக்கு வந்து இப்படியான ஒரு கெட்டப்பில் வந்திருக்கோம்னு சொன்னால் எங்களுக்கு ஒரு அன்பு பரிசு வந்தது கட்டாயம். அதுலேயும் வந்து நாங்கள் வந்து உங்களோட வந்து ஷேர் பண்ண அப்புறம் உண்மையிலேயே வந்து என்ன சொல்கிறேன் நாங்கள் இல்லாத டைம்லேயுமே கூட வந்து எங்களுக்கான அந்த அன்பு பரிசுகளை வந்து வழியிலேருந்து வாரவங்களோ சரி அங்கேருந்து பார்சல் மூலமோ சரி ஒரு சில அவங்களோட அந்த இப்போ என்ன சொல்கிறேன் நாங்கள் எதுவுமே கேட்குறதில்ல இருந்தாலுமே வந்து அவங்களோட அந்த ஒரு அன்பை வந்து வெளிப்படுத்தும் மூலமாக எங்களுக்கு வந்து இன்றைக்கி வந்து ஒரு என்ன சொல்கிறாங்கட வேலைக்கு தேவையான ஒரு முக்கியமான ஒரு பொருள் ஒன்று வந்திருக்குது. அது என்ன பொருள் அப்படின்றத பார்க்குறதுக்கு முதல் நாங்கள் ஒரு உங்களுக்கு தெரியும் நாங்கள் வீடியோ தொடங்கினாலே வந்து எங்களோட அந்த என்ன சொல்கிறேன் வந்து வந்துட்டு அந்த குரலி குத்து காட்டுற மாதிரி அந்த பாடல் ஒன்று பாடுறோம் நாங்கள். உண்மையிலே அது வந்து பார்க்குறவங்களுக்கு எப்படி இருக்கோ தெரியும். ஆனால் வந்து அவங்க பாட சொல்கிறதுக்கு நாங்கள் ஒரு சில பாடல் வந்து பாடுறோம். நாங்கள் அந்த வேலை நாங்கள் இப்போ ஒரு பாடல் ஒன்றோட வந்து அந்த கிஃப்ட்டுகள் சம்மந்தமான விஷயத்துக்குள்ளே போகலாம். நீங்களுமே வந்து ஒரு ஆர்வமாக இருக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நாங்கள் இப்போ பாடலுக்குள்ளே போயிட்டு அதுக்கு பிறகு வந்து கிஃப்ட்டை பார்க்கலாம். இப்போ வந்து ஒரு பாடல் ஒன்று வந்து பாட சொன்னவங்க வந்து அதாவது வந்து நேற்றைய தினம் ஒரு அக்காரால் கால் பண்ணி கழிச்சிருந்த கனடான்னு நினைக்கிறேன். அந்த அக்கா என்ன பேருன்ட்டு சொன்னால் இந்த இருக்கு தரணின்னு சொல்லி அதாவது அவட அந்த வாட்ஸ்அப்பில் விழுந்த அந்த ஒரு பேரையை வந்து நான் சொல்கிறேன். தரணி அக்கான்னு சொல்லி அக்கா வந்து நிறைய கோல்கள் மெசேஜ் போட்டிருக்கேன் நான் பார்க்கவே இல்லை. நேற்று வந்து எதிர்ச்சியாக நான் ஃபோன் பார்த்துட்டு இருக்கும்போது கோல் வந்துச்சா ஆன்சர் பண்ணி காய்ச்சேன். அட பாவியல் அவங்கள வந்து பிடிக்கிற அவ்வளோ கஷ்டமாக இருக்குடாப்பா. பிரைம் மினிஸ்டரை கூட பிடிச்சிடலாம் அவங்கள பிடிக்கலான்னு சொன்னேன். அப்போ நான் சொன்னேன் அப்படி எல்லாம் இல்லைக்கா தெரியாதா அப்படித்தான் நாங்கள் வந்து ஓடி திரிகிறதால வந்து ஒன்று செஞ்சு வரலாம் இருக்குன்னு சொல்லி அப்போ அவன் அங்கே அந்த கடைக்குட்டி கடைசி எங்கன்ட்டு கேட்டாப்பாக்கா. நான் சொன்னேன் நீ இருக்கிறானக்கா அந்த இருக்கிறானங்காலன்னு சொல்ல அவர்கிட்ட வந்து ஒன்று சொன்னால் செய்ய மாட்டார் என்னன்னு சொல்லி பயங்கர கோபமாக காய்ச்சி. இந்த அக்கா தெரியுமா உன்னோட காய்ச்சவன் இருக்கான் ரைட். அவன் வந்து ஒரு பாட்டு ஒன்று கேட்டவா நீ பாடலையாமன்னு சொல்லி பயங்கர ஒரு கோபத்தில் வந்து காய்ச்சிருந்தேன். அவருக்கு இருக்கு நான் வந்து இருக்கு அவருக்கு அடியன்ற மாதிரி. அப்போ அந்த அக்கா சொன்னதுக்கு நாங்கள் அக்காவோட அந்த ஒரு பாடலை வந்து நாங்கள் இப்போ பாடப்புறம் அதாவது என்ன பாடல்னு சொன்னால் அதோட அண்ணன் ஒரு ஹோன் அனுப்பியிருக்காரு ஸ்க்ரீன்ஷாட் பண்ணி அங்கேருந்து பார்க்க இந்த கமெண்ட்ஸ் பார்க்கல கவலையாக போயிட்டு போலையா. அப்போ யாரோ ஒரு ஆள் வெயிட் பண்ணியிருக்கு வந்து கிருஷ்ணா வணக்கம், நீங்கள் இந்த இடத்துலையே வந்து அக்கினியையும் கவிதாசையும் பற்றி கதைக்கும் போது உண்மையிலே நான் கண்கலங்கிட்டேன் அப்படின்னு நீங்கள் அவங்களை எவ்வளோ நேசிக்கிறீர்கள் என்று நன்றி தம்பி. அட எனக்கு அண்ணா ரெண்டு அனுப்பினு நான் பார்க்கலடா போட்டோ பாப்போம். அதே இருக்காரு. அதாவது நேற்றைய வீடியோவில் வந்து நான் இந்த கடைசி கட்டத்தில் வந்து ஏதோ காய்ச்சிருக்காரு நினைக்கிறேன். காய்ச்சவர் அப்போ கிருஷ்ணா கவிதாஸை வந்து நான் கவிதாஸ் அக்கினியை வந்து இந்த இடத்துல மிஸ் பண்ணுறான்னு சொல்லி அதுக்கு இந்த கொமாண்ட் வந்திருக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். கிருஷ்ணா வணக்கம், நீங்கள் நீங்கள் இந்த இடத்திலேயே வந்து அக்கினியையும் கவிதாசையும் பற்றி கதைக்கும் போது உண்மையிலேயே நான் கண் கலங்கிட்டேன்.
நீங்கள் அவங்களை எவ்வளவு நேசிக்கிறீர்கள் என்று நன்றி தம்பி அப்படின்ற மாதிரி வந்து கொமாண்ட் ஒன்று பண்ணியிருக்கிறாங்க. வந்து அதை வந்து அண்ணன் அனுப்பியிருக்காரு. அந்த என்ன ஐடியாப்பா ஷாய் ஐடியா கிடையாது. பிரிண்டக்காரன் நோனி அது வேணாம் விடு, அது ஒரு ஷாய் பேர். அப்போ அதால் வந்து அதுவுமே ஒரு நல்ல ஒரு கொமெண்ட். அவங்களுமே நன்றியை குறிக்கொண்டு நாங்கள் இப்போ அந்த பாட்டை வந்து பாடப்புறோம். அதாவது வந்து இந்த பாட்டு வந்து நாங்கள் ஆல்ரெடி வந்து பாடியிருக்கோம். இருந்தாலுமே வந்து அக்கா வந்து ஆசையாக கேட்டதுக்கு நாங்கள் இந்த ஒரு பாட்டை வந்து நாங்கள் பாடப்புறோம். அதாவது என்ன பாட்டுன்னு சொன்னால் ஏதாவது எடுப்புமா? ரைட். இது வந்து அம்மாவை அதிகம் நேசிக்கக்கூடிய அக்கான்னு சொல்லி நினைக்கிறேன். நான் வந்து கேட்ட பாட்டுமே வந்து அப்படியான ஒரு பாடலாக இருக்கிறதால வந்து ரைட். ஓகே, லெட்ஸ் கோ. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்தே நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? ஆயிரம் உறவு உன்னை தேடி வந்தே நின்னாலும் தாய் போலே தாங்க முடியுமா? உன்னையும் என்னையும் படைச்சதிங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. ஆசைப்பட்ட எல்லாத்தையும் காசு இருந்தா வாங்கலாம், அம்மாவை வாங்க முடியுமா? நீயும் அம்மாவை வாங்க முடியுமா? இந்த டியூனர் அதுவாகும். லா 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 லா. ரைட், அடுத்த லைனா. பட்டினிய கிடந்தாலும் பிள்ளைக்கு பால் கொடுப்பா, பால் கொடிக்கும் பிள்ளை முகம் பார்த்தே பசி மறப்பா. இளவட்டமான பின்னும் என்ன தச்சு குளிக்க வைப்பா, உச்சி முதல் பாதம் வர உச்சி கொட்டி மறந்துடுவா. நெஞ்சிலே நடக்க வைப்பா, நிலாவ பிடிக்க வைப்பா, பிஞ்சி விரல் நகங்கடிப்பா, பிள்ளையச்சி சோறு தின்பா. பல்லு முளைக்க நெல்லு முளையால் மெல்ல மெல்லத்தான் கீறி விடுவா. பல்லு முளைக்க நெல்லு முளையால் மெல்ல மெல்லத்தான் கீறி விடுவா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்கே யாருடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. உன்னையும் என்னையும் படைச்சதுங்கே யாரடா? தெய்வம் ஒவ்வொரு வீட்டிலும் இருக்குதுன்னா தாயடா. அப்படி வந்து அருமையான ஒரு பாடல். உண்மையிலே வந்து இந்த பாடல் கேட்கும்போது வந்து எனக்கு எப்படியான ஒரு காலத்துக்குள்ளே வந்து என்ன வந்து பின்தள்ளுதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னு சொன்னால், அதாவது வந்து இலங்கையில் நடந்த அந்த ஒரு பிரச்சனை காரணமாக நாங்கள்லாம் வந்து அப்போ சின்ன சின்ன வயசு. அந்த டைமில் வந்து எங்களை வந்து இடம்பெயர்ந்து வந்து ஒரு இடத்துக்கு கூட்டிகிட்டு போனவங்க. அந்த டைமில் வந்து நான் சின்ன பிள்ளைகள், அதாவது ஒரு 6-7 வயசு அந்த வயசு இருக்குமென்னு சொல்லி நினைக்கிறேன். அந்த டைமில் வந்து ஒரு யூனிசெஃப் மாதிரி அப்படி நிறுவனங்கள் எல்லாம் வந்து அந்தந்த டைம்களில் வந்து அந்த சாப்பாடுகள் தருவாங்க, அந்த சாமான்கள் தருவாங்க, சமைச்சு சாப்பிடக்கூடிய அந்த சாமான்கள். அப்படியான டைமில் வந்து இந்த பாடல் வந்து அந்த டைம் தான் நான் அன்றைக்கு தான் நான் பெஸ்ட்டாக கேட்டேன். நான் அதாவது வந்து ஒரு ஏதோ ஒரு சாமான் கொண்டு தார டைமில் வந்து அதில் வந்து ஒரு ஸ்க்ரீன் மாதிரி ஸ்டேஜ் மாதிரி இது செஞ்சுட்டு அந்த டைமில் இந்த பாட்டு வந்து அந்த இடத்துல வந்து பாடணும். அன்றைக்கு தான் நான் பெஸ்ட்டாக கேட்டேன். நான் அன்றைக்கு கேட்டதுலேருந்து அன்றைக்கு வரைக்கும் இந்த பாடல்ண்டா எனக்கு ஒரு தனி விருப்பம்னு சொல்லி அது அந்த அப்படியான ஒரு அனுபவத்தோடு சேர்ந்து இந்த பாடல் வந்து கேட்டதால் வந்து எந்த டைம் இந்த பாட்டு வந்து கேட்டாலுமோ பாடினாலுமோ வந்து அந்த ஒரு ஞாபகம் தான் எனக்கு கட்டாயம் வரும். என்னென்னு சொன்னால் அந்த டைம் அந்த முகாமில் இருக்கும்போது இருந்த ஒரு ஞாபகம் எனக்கு கட்டாயம் வரும். அதை நான் ஞாபகப்படுத்தி கொண்டு இப்போ வந்து நாங்கள் வந்து எங்களுக்கு வந்து நான் நினைக்கிறேன் கனடாவில் இருந்து வந்து அந்த ஒரு அன்பு பரிசை வந்து நான் வந்து உங்களுக்கு காட்டப்புறம் பாருங்கள் வந்து உண்மையிலேயே வந்து அவ்வளோ அன்பு உரிக்கக்கூடியவங்கன்னு சொல்லி பெஸ்ட்டு வந்து அந்த கீழே வைக்கிற 3 எடுங்க. யாவது
மெல்ல வெள்ளை தூக்குடா பாருங்க சிரிக்க அங்காலம் இருந்து இல்லை சிரிச்சேன் ரைட் ஓகே நெல்ல எடு சிரிக்கா மறைஞ்சிருந்து அப்படியே கசக்கப்பட்டா வெடிச்சு போயிடும் கவலை. அது அந்த கப்பட்டுக்குள்ள வைக்கிறது விழா போகுதுடா பை தங்கத்தை தங்கவா தாங்குவேன். ஏனடாப்பா இவ்வளோ வில்ட்ட போகிறான்னு வந்து அந்த வீடியோ வந்து கொஞ்சம் மெழுகூட்டுறதுக்காக நாங்கள் ஒரு சில விஷயங்கள் வந்து சும்மா ஜோக்கா பம்பலா செய்வோம், மற்றபடி ஒன்றும் இல்லை. அந்த வேலை வந்து கனடாவில் இருந்து உண்மையிலே வந்து எங்களை நேசிக்கக்கூடிய அம்மாக்கள், அதாவது என்னன்னு சொல்லி பேர் வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து கவிதாஸ் அண்டு எனக்கு அந்த கிஃப்டில் வந்து பேர் எழுதியிருக்கு. அப்புறம் சிடிஎன் என்னடாப்பா சிடிஎன் மோனா குக். ஓகே மோனா குக்னு சொல்லி அவங்க வந்து அனுப்பியிருக்காங்க. கனடாவில் இருந்து வந்துருக்குது. அதாவது வந்து அக்கினி போட்டிருக்கிற மாதிரி அதே மாதிரியான ஒரு டிஷர்ட் ஒன்று சொல்லி டிஷர்ட் ஒன்று வந்திருக்குது. உண்மையிலேயே வந்து வெரி க்யூட். வாவ் வாட் நைஸ். இந்த ஃபோட்டோ அப்படி போடலாம். இந்த பாஸ்கெட் பால் தெரியுமா? அதான் எனக்கு ஞாபகம். அதுக்குரிய சாமான் தானே ஜெர்சி. அதுதான். அதாவது இப்போ நான் வந்து இப்போ இப்படி வீடியோவில் வந்து காட்டிட்டு போனால் வந்து அது உங்களுக்கு வந்து எப்படி இருக்கும்னு சொல்லி தெரியாதுன்றதுக்காக இல்லை அதுக்காக தான் நான் வந்து அக்கினிட்ட சொன்னேன், அக்கினி நீ ஒன்றை போட்டுட்டு வா. இப்போ வந்து வீடியோ பார்த்துட்டு இருப்பான் வடியான டிஷர்ட் போட்டிருக்கடா அப்படி இப்படின்னு சொல்லி பார்த்துட்டு இருக்கிற டைமில் நாங்கள் வந்து இப்படி வந்து எங்களுக்கு கனடாவிலேருந்து வந்திருக்குன்ற டைமில் அதை வந்து அந்த டைம் போட்டு காட்டினா நல்லா இருக்கும் என்றதுக்காக வந்து அக்கினியை வந்து நாங்கள் மெழுகூட்டி வடிவா டெக்கரேட் பண்ணிவிட்டு அதை வந்து கொண்டு வந்திருக்கோம். உண்மையிலே வந்து தேங்க்யூ ஸோ மச். அந்த கனடாவிலேருந்து வந்து அந்த ஒரு அன்பு பரிசுக்கு வந்து இதே மாதிரி இன்னும் வந்துருக்குது. நாங்கள் வந்து ஒவ்வொன்றா வந்து ஸ்டெப் பை ஸ்டெப்பாக வந்து காட்டுறோம். இது வந்து எனக்கானது. அண்ணா இங்கே எல்லாட்டியும் அண்ணாக்குமே வந்து வாங்கி கொடுத்து அனுப்பியிருக்காங்க. அவங்களுக்கு தெரியுங்க, அவங்க வந்து பாசங்கள் வச்சவங்க வந்து அப்படித்தான் எல்லாருமே வந்து. உண்மையிலே வந்து தேங்க்யூ ஸோ மச். இது வந்து எந்த பேரில் வந்துருக்குது. அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த வந்துருக்குது எஸ்கே உலக் கிருஷ்ணா ஃப்ரம் சிடிஎன் மோனா குக் அப்படின்னு சொல்லி அதே பேர் எஸ்கே உலக் கிருஷ்ணான்னு சொல்லி அண்ணாவை கொண்டு வந்திருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் ஃபுல் ஸ்லீப்டாப்பா. இது நியூயார்க் தானே எனக்கு தெரியுது. இது என்னடாப்பா? இது வந்து கலிஃபோர்னியா. இல்லை லாஸ் ஏஞ்சல்ஸ் யூஎஸ்ஏ சிட்டி ஆஃப் ஏஞ்சல்ஸ். ஓகே அப்படின்னு சொல்லி அழகான ஒரு டிஷர்ட் வந்து ஃபுல் ஸ்லீப் டிஷர்ட் வந்து உண்மையில் இந்த மெட்டீரியல் வந்து ஓகே தானே. இந்த வெயில் டைமில் கொஞ்சம் சிக்கலாம். இப்போ பாய்ச்சி இங்கிலீஷை பார்த்து நீ பார்த்து நான் புற அதே ஏன் பாப்பான் புற உண்டை இங்கிலீஷ் தெரியுதேடா. அது வந்து சொல்ல தெரியல. அப்போ வந்து அண்ணாவுக்குமே வந்து ஒரு அழகான ஒரு டிஷர்ட் முறையிலான ஒரு கிஃப்ட் ஒன்று வந்திருக்கு. அதே மாதிரி இன்னும் கொண்டு வந்திருக்கு. அதுவும் அண்ணாவுக்கு தான். அதே மாதிரி இதே மெட்டீரியல்ஸ் இதே ஒரு எடுவையில் வந்து உண்மையிலேயே நல்லா இருக்குது, வேறு லெவலில் இருக்குது. இதேமே வந்து எஸ்கே உலக் கிருஷ்ணா அப்படின்னு சொல்லி வந்திருக்குது. பார்த்தீங்கன்னு சொன்னால் இது வந்து ஒயிட் கலர் டிஷர்ட் பாருங்கள். உண்மையிலேயே கழுகெல்லாம் பறக்குது, அழகாக இருக்குது, நல்லா இருக்குண்டா. அது உண்மையிலேயே பறக்குது. சரி ஆனால் சைடில் ஜெர்மனியில் உள்ள கிடக்கு. ஜெர்மன் கொடி. ஆனால் நாட்டுற இதுகளும் தெரியுமே கொடிகள். அடிக்கடி விசிட்டு போயிட்டு வரானே. அதனால் போய் வரானே. இந்த ஒரு பிள்ளை வந்துட்டு உடுப்பு மாட்டி சொன்னால் அந்த டேபிளில் அந்த ஊற்றியெல்லாம் புரட்டி விட்டான்டாப்பா. இது மட்டும் இல்லை, கிஃப்ட் இன்னும் இருக்குது. நாங்கள் அதை பார்க்குறதுக்கு முதல் இன்னும் ஒரு சுவாரஸ்யமான குரங்கு வீட்டுகள் போயிட்டு ஒரு பாடலுக்குள்ளால போயிட்டு வந்து நம்ம இன்னும் அடுத்த கிஃப்ட்டை வந்து வாங்க. எல்லாத்தையும் ஒரே டைமில் வேணால் அது வந்து இன்ட்ரெஸ்ட் இருக்காது என்ன அது. ஐயோ அப்போ வந்து நான் ஒரு கொமாண்ட் ஒன்று பார்த்தேன். நான் கொமாண்டில் வந்து பார்த்தேன். இப்போ நம்ம அதாவது தனிப்பட்ட ரீதியில் வந்து வாட்ஸ்அப்பில் சொன்னவங்களோட இது குரல் கொடுக்குற மாதிரி நாங்கள் வந்து இப்போ கொமாண்டில் சொல்கிறவங்களுக்கும் கட்டாயம் நாங்கள் வந்து முன்னுரிமை கொடுக்கத்தான் வேணும். அதால் வந்து கொமாண்டில் போட்ட அந்த ஒரு பாடலை நாம் வந்து பார்ப்போம். அதாவது கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, வாரம் தேடி எடுத்துகிட்டு பாரு பாடலை பார். இப்போ வந்து பார்த்தீங்கன்னு சொன்னால் அதாவது ஒரு கொமாண்ட் ஒன்று வந்திருக்கு. இது வந்து நிறைய நாள் போட்ட ஒரு வீடியோவுக்கு வந்த கொமாண்ட். அதை நான் வந்து பார்த்து வச்சுருந்தேன். அதாவது நான் அந்த வவுனியாப்படியன் ஒரு ஆளோட வந்து நான் இருந்த அந்த பேட்டி எடுத்தேன் தானே, அந்த டைமில் அந்த கொமாண்ட் வந்திருக்குது. கவிதாஸ் அண்ணா, நான் ரொம்ப நாளாக கேட்குறேன், அம்மா பாட்டு பாடுங்க. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மாவை போல வருமா இந்த பாட்டு? என்ன பிச்சைக்காரன் படத்தில் இருந்து அம்மா பாட்டு பாடுங்க. நீங்கள் பாடினா இனி பாடலைன்னா இல்லைடா அப்படி இல்லை, நீங்கள் பாடலைன்னா நான் இனி கொமெண்ட் போட மாட்டேன் பிரதர்ஸ் அப்படின்னு சொல்லி போட்டிருக்கான். நான் ஏன் இப்போ கொமெண்ட் வராண்டான்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த பாடோட வரணும். சரி இது பார்க்கலாம். எங்களை வந்து ஒருத்தரையும் நாங்கள் எங்களை விட்டுட்டு விடவே மாட்டோம். அதில் வந்து இப்போ இனி வந்து நான் கொமெண்ட் போட மாட்டேன் அப்படின்னு சொன்னால் உண்மையிலே சரியான மாதிரி கவலையாக இருக்கும். அதால் வந்து நான் டக்குன்னு அதை கண்ட்ரோல் பண்ணிட்டேன்.
அதால் வந்து அந்த பிள்ளை கேட்டதுக்கு நாங்கள் வந்து பிள்ளையோ அண்ணாவோ தங்கச்சியோ யாருன்னு சொல்லி எனக்கு தெரியல. அவங்க கேட்டதுக்கு நாங்கள் அந்த ஒரு பாட்டிலையும் பாடுவோம். அதாவது 100 சாமிகள் இருந்தாங்கன்னா பாடியிருக்கோம், எல்லா பாட்டையும் பாடியிருக்கோம். இதுவுமே வந்து ஒரு அருமையான ஒரு அம்மா பாடல். அதையும் நாங்கள் பாடுவோம். பாடிட்டு வந்திருக்கக்கூடிய கிஃப்ட்டுகள் எல்லாத்தையும் வந்து பார்ப்போம். இது நான் பிடிச்ச ஒரு பாடல். அதாவது உண்மையிலே வேறு லெவல். அம்மா பாசம் இருக்கிறவங்களுக்கு கேட்டாலே வந்து கண் கலங்கும். அதாவது நாங்கள் பாடுற கேட்டு கண் கலங்காது. ரியல் கண்ணாடி ஓட்டியா? ரைட், ஓகே, ரைட். அதாவது பாடகர் வந்து விஜய் ஆண்டனி, இசையமைப்பாளர் வந்து விஜய் ஆண்டனி. அவரே சேம். இது வந்து ப்ரோக்ராம் வந்து பரிசுல நடந்த பரிசுல ஓமோ தெரியும். புல்லோட்டால சுட்டு நின்றவர் பார்த்தேன். அவரோட ஸ்டைலே வந்து அதுதானே. சரி, அப்போ வந்து அருமையான பாடல். இதையும் பார்த்துட்டு நாங்கள் இருக்கக்கூடிய இன்னும் இருக்குது கிஃப்ட் எல்லாம். அதையும் நாங்கள் வடிவாக பார்க்கலாம். உண்மையிலே அது வந்து ஒரு பர்த்தான ஒரு கிஃப்ட். அதை பார்க்குறதுக்கு நீங்கள் ஆர்வமாக இருப்பீங்க என்று சொல்லி நம்புகிறேன். நம்பிக்கொண்டு இப்போ இந்த பாடலையும் பாடிட்டு நம்ம போவோம். சரி, ஓகே. 1 2 3 ஸ்டார்ட். 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, இரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஓர் ஜென்மம் போதாதம்மா, நடமாடும் கோயில் நீதானே, 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா. மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பாள் வேலை, குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை. மழை வெயில் பார்க்காமல் பார்ப்பாள் வேலை, குழந்தைகள் தான் அவள் கழுத்துக்கு மாலை. மெழுகாக உருகி தருவாளே ஒளியை, குழந்தைகள் சிரிப்பில் மறப்பாளே வழியை, நடமாடும் கோயில் நீதானே, 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா, கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா, இரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா, நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஒரு ஜென்மம் போதாதம்மா, நடமாடும் கோயில் நீதானே. ரைட், அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன சின்ன லைன், சின்ன சின்ன வரிகள் படிச்ச விட திரும்ப வருது அந்த பாட்டுக்குள்ள. அது இந்த லிரிக்ஸ் வந்து நம்ம எடுக்கிறது வந்து ஒரு கொஞ்சம் 2 லைன் தான் வந்து ஒழுங்கா லைன் வருது. அதால் வந்து நாங்கள் அந்த லைன் அவ்வளோத்தையும் பாடுறோம். ஒரு லைனாவது பாடினாலும் வந்து நீங்கள் சந்தோஷப்படுவீங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையோடு நாங்கள் இந்த ஒரு பாடலையும் முடிச்சிருக்கோம். அதே மாதிரி அது உங்களோட ஒரு சில எக்ஸ்பீரியன்ஸில் வந்து நீங்களும் முகம் கொடுத்து இதில் வந்து வழியாக கதைச்சி தெரிய அப்படி அப்படி போடுறேன் கதைக்கு எடுத்து விட நீ. What do you think? Twist me, huh? There's already the video. The situation is. Situation is. Yeah, all time. Every video. Upload. Upload. Yeah. Yeah. My family members. Watch video. Oh. ஓகே, இப்போ நீ என்ன சொன்ன திரும்ப ஒரு சொல்ல, ஏன்டா நீ இங்கிலீஷில் சொல்லி போட்டு விட்டுதாலோ எனக்கு விளங்கண்டா உன்னோட இருக்கிறாள் எல்லாருக்கும் விளங்க அதில் உண்ட பாஷை. இப்போ நீ வந்து இப்போ நீ இதில் இருக்கிறாள், இப்போ நான் உனக்கு விளங்குற மாதிரி இங்கிலீஷ் காய்ச்சினேன். இப்போ நாங்கள் பார்க்குற உறவுகளுக்கு விளங்குற மாதிரி ஒரிஜினல் இங்கிலீஷ் காய்ச்சிருப்பேன். அப்படி கதை இருக்கா? ஒரிஜினல் அப்படி கதைக்கல. சனிக்கிழமை உள்ளவங்க இங்கே சனி இல்லை, சனி ஞாயிறு சனி இல்லை, தேர்ஸ்டே வியாழக்கிழமை கொஞ்சம் வரும். அது ஒன்று நீ மாற்றி போட்டுருக்க. பண்ணி சனி ஞாயிறு போட்டு வெளிப்பட கதைக்கலாம். இல்லை அப்படி இல்லைடா, பகடிக்கல கொஞ்சம் ஏதாவது கொஞ்சம் இன்ட்ரெஸ்டாக எதுவும் கதையண்டா. இப்போ நீ இப்போ ஏதாவது ஒன்று இருக்குன்னாடா வீடியோஸில் ஷேர் பண்ணணும் கொள்ளணும்னு சொல்லி அப்படியான ஒரு சில விஷயத்தில் வந்து கதை நம்ம இப்போ அடுத்து பெரிய ஹிட் இருக்குது அதையும் காட்டணும், காட்டி போட்டு முடிப்போம். ஒன்று டைம் ஒரு சில பாட்டு கேட்டிருப்பாங்க. அது இது அப்படி பாடல் குறை. இப்போ நான் ஃபோன் யூஸ் பண்ண குறை. தெரியும். 10 மணி திரு. தெரியும். அண்டே பண்ண பார்த்தனே நம்ம 25 26 அடிச்சு காட்டினேன். அந்த தம்பிள்ஸ் வந்து அடிச்சு பார்த்தனே பார்த்தனா அது இருக்கு. அதுக்கப்புறம் கொஞ்சம் இந்த அம்சம் கொஞ்சம் கூடுற மாதிரி இருக்கு. அது சரி, அது சரி. நீ என்ன இருக்கு சொல்ற கதையண்டா அப்பா கொஞ்சம்
கதை ஏறட்டா அப்ப நான் மட்டும் கதைச்சு கொள்றோட அதுல வீடியோல நீ மட்டும் கதைக்கிறல்ல அப்ப இது என்ன கோதாரி அப்ப நானும் தான் கதைக்கணும் இப்ப நீ கொஞ்சம் கதைக்கேன் இது என்ன கோதாரியா கிடக்கு அப்ப கேட்குற என்னன்னு சொன்னா இப்ப தெரியுண்ணே நான் பில்லாங்க கேட்டு விட்டுறேன்டா அப்ப அதான் பார்க்க நினைப்பாங்கடா இப்போ வந்து இப்போ நீ கதைக்கலாம் கதைக்க தெரியாமல் இருக்காங்க இப்போ நீ சொன்ன மாதிரி தான் நடிச்சு கொண்டு இருக்கேன் இப்போ அது உனக்கு எனக்கு தான் தெரியும் இதே மாதிரி கொஞ்சம் அப்படியே போகட்டும் அதுக்கு நீ கதை அப்படி தனியாக சரி சரியா இந்த வட்டியா வட்டி ஓ கேளு இப்போ என்ன இல்லை இது அதுதான் இப்போ நீ என்னடா தெரியுண்ணே நீ இப்போ நீ ஒன்றும் களவுகள் இதுகள் ஒன்றும் செய்யறல மறைச்சு ஒன்றும் செய்யறல இப்போ செய்யறா அது தேங்காய் களவெல்லாம் என்ன அது முதல் தேஞ்சு இங்கே வார முதல் அது அதான் இப்போ செய்கிற குறைவு நான் ஏன்டா இப்போ சரியா கண்டுபிடிச்சாங்க நாங்கள் எம்மாலும் களவெடுக்க அதுதான் பிரச்சனை ஒரு இடம் இறங்கி கொண்டு தெரியலாம் கொஞ்ச நாளாக பயங்கர ரெண்டிங்காக கிடக்கு ஒரு இடம் தேங்காய் எடுத்து போனாங்க அங்கே ஊரில் அதான் கொஞ்சம் தேங்காய் 5 மணிக்கு தேங்காய்க்கு தேங்காய் டீப்புல இறக்குற நீங்க விழுந்து கிடக்குற தேங்காடா விழுந்து கிடக்குற 5 மணி நேரத்தில் வர எழும்ப மாட்டாங்க அப்போ ஆக்கள் வந்து இந்த மாடுகள் வயல்வெளிக்கு போகிற ஆக்கள் வந்து ஒரு 7 மணி போலாம் போவாங்க அப்போ நான் 5 மணிக்கு கிளம்பிடுவேன் ஒரு உறவே கெடுத்துனண்டா குறைஞ்ச ஒரு 25 தேங்காய் வீட்டு வந்துடுவேன் நான் கடும் பேரே இது 30 நாள் படி கணக்கு பாரு ஒரு நாளைக்கு 25 பாடி தேங்காய் யாரும் செஞ்சீங்க டிபோர்ட் பண்ண நீ பிஸ்னஸ் அப்பாட்டு கொடுத்துரு கொண்டு கொடுத்து அடையா மார்க்கெட்டு கொண்டு போனால் பொட்டி விட்டுருவேன் எங்களுக்கு தேங்காய் இவ்வளோ தேங்காண்டு கடவுளே நீ பகுடியாச்சுன்னா அப்பா வந்து நினைக்கப்படுறாரு என்னோட அப்பாவும் நம்மளோட மானத்தையும் குறைக்கானு அந்த வீதியை பார்க்குறவர அது இப்படிதான் நான் கேள்விப்பட்டிருக்கேன் இப்போ தேங்காய் நைட்டு எழுறவங்கள அந்த சத்தம் கேட்கக்கூடாதுன்னு சொல்லி அந்த சைக்கிளுக்கு வருந்தேன் டீப் ஆனால் இது புது கதையா எடுத்திருக்கியா நீ எடுத்திருக்கியா இல்லை எடுத்துருக்க கல்லட்டு வந்து இப்படித்தான் பிடி வர்ற உலகோ ரகசியங்களை வந்து இந்த சில இடத்துல லீக் பண்ணிடுவான் இப்படி என்னடா கூட தெரிஞ்ச ஒரு டீம் உண்மையிலே நாத்துக்கொள்றேன் நாங்கள் வந்து கோவில் நிற்கிற டைமில் வந்து என்ன சொல்கிறோம் டைரவேல வந்து பொடிகள் கூட அப்போ பொடியில் வந்து பிளான் போட்டுருவான்ல கிழங்காவி சாப்பிடுவான்ட்டு அப்போ அங்கேயும் பக்கத்தில் அங்கேயும் மரங்கள் இருந்தால் போகிறேன் அப்போ ஆக்கள் வந்து தெரியாது சில நாட்டி வைப்பாங்க அந்த ஜாவரத்தை கொண்டு வரது அப்போ அந்த டைமில் என்ன செய்யறா வந்து ஆக்கள் எடுத்து கொண்டு வர வந்தாங்க இதை கொண்டு பிடிங்கி வேல்களை கொண்டு போயிட்டு ஒரு 10-15 கிலோ கிழங்கு மாதிரி பிடிங்கிட்டு பேசாம தான் பிறகு மாங்காய்க்கு இன்னொரு வீட்டை போகிற அடிக்கிறது அதெல்லாம் மேலே இந்த கிழங்கு பிடுங்குறது அது செய்கிறதெல்லாம் அது நோம்பல் அப்போ அது வந்து நோம்பல் அவங்களுக்கு வீட்டு யாராவது தெரிஞ்சாலே அது பெருசாக எடுக்க வேண்டாம் கிழங்கு பிடிங்கி சாப்பிட்றதெல்லாம் ஆனால் தேங்காய் விஷயம் உண்டு இப்போ கூட அந்த ஒரு டீம் சொன்ன கதைடா அப்போ அது பிள்ளைங்க இவங்க என்ன செய்கிறான்டா நைட்டில் தேங்காய் எடுக்க போகிறோன்னு சொன்னால் ஒரு ஆள் வந்து மேலே ஏறிடுவான் நீண்டு வந்துடும் அதைத்தான் சொல்ற கதையை கேளு ஒரு ஆள் வந்து மேல போயிரும் சரியோ ஒரு ஆள் மேல போனா ஒரு ஆள் வந்து இடையில ஒரு அரை மட்டத்துக்கு போய் ஒரு ஆள் நிக்குவோம் சரியோ நின்றா ஒரு ஆள் வந்து கீழே அந்த டீப்போட போற ஆள் வந்து ஃபுல்லா மேல போயிரும் சரியோ ஃபுல்லா மேல சாவாடையும் கொண்டு போயிரும் சரியோ கொண்டு போனா ஷாமானையும் கொண்டு போனா டீப் அதாவது ஷாமாண்டு டீப்பையும் கொண்டு போயிட்டு அவர் என்ன செய்யறாருன்னா அந்த உடம்பேக்கில் வந்து டீப்பை வந்து சுற்றி கட்டுற இடவை போட்டு கட்டி போட்டு தேங்காயில் இது பிடுங்கி அதுக்குள்ளே போட்டுட்டு அங்கே வந்து டீப்பில் இறக்குற மெல்ல மெல்ல தெரியுதா போட்ட கீழே விட சத்தம் கேட்டு ஒளிம்பிடுவாங்க ஆக்க நாங்க இல்லடாப்பா அது அவங்க ஏன்டா டீப் வந்து நீளுந்தேன் நியாயமா டீப் நீளும் மரம் வந்து அங்க இருக்கு மரம் ஒரு டீப்புக்கான நின்றுறதுக்கு அதுக்கு உனக்கு சொல்ற விலங்க இடையில ஒரு ஆள் நிக்கலோ இடையில ஒரு ஆள் நிக்க சாமான் வந்த அப்புறம் இடையில இருந்து அவர் டீப்பை விட்ட அப்புறம் அவர் கீழே இருந்தா இடையில இருந்து இறக்குவார் கீழே இறக்குறே கீழே நிக்கிறாள் டக்கு அள்ளி கட்டி போடுற இது பெருக்கல் இது கடும்ல அப்படியான கதையர் கேள்விப்பட்டீங்கன்னா அதை வந்து சொல்றேன் நான் ஜஸ்ட் அந்த ஒரு கதை வந்து வந்ததால நான் வந்து சொல்றேன் அப்படியான ஒரு சில மூமெண்ட்களும் வந்து இருந்தது இப்போ வந்து சரி ஓகே இப்போ நாங்கள் 2 பாடல் பாடியிருக்கோம் அடுத்த ஒரு சில இதுகள் இந்த இப்படியான சுவாரஸ்யமான கதைகள் எங்களோட கனவு கதைகள் அப்படியான ஒரு சில விஷயங்கள் வச்சிருக்கோம் இப்போ நாங்கள் அடுத்த அன்பை பற்றி என்ன சொல்கிறாதான் அன்பு வந்து இப்படித்தான் அன்பு வந்து உண்மையிலே வந்து அது மாதிரி ஒரு விலை மதிப்புள்ள ஒரு சொத்து வந்து எதுவுமே இல்லை காசு பணம் அது இது ஒன்றுமே வேணாம் உண்மையிலே வந்து அன்புன்றது வந்து ஒரு பயங்கர ஒரு பொக்கிஷமாக தான் இருக்கும் ஏன்னு சொன்னால் அது இப்போ என்ன சொல்கிறேன் நிறைய பேருக்கு வந்து அது வந்து சில டைமுகளில் வந்து அது விளங்காமல் வந்து ஒரு சில கதைகள் கதைப்பாங்க ஒரு சில பேர் என்ன சொல்கிற டக்குண்டு கோவிச்சிட்டு டக்குண்டு பறந்துடுவாங்க அப்படியான விஷயங்கள்லாம் இருக்குது அதால் வந்து அன்பு வந்து என்ன சொல்கிற அன்பை வந்து சரியாக பயன்படுத்தணும் விளங்கும் இப்போ வந்து அவங்க இப்போ நம்ம ஒரு ஆள் அன்பு காட்டுறோம்னு சொன்னால் அவங்களோட அன்புமே வந்து ரியலாக இருக்கணும் நம்மளோட அன்பும் வந்து ரியலாக இருக்கணும் இருந்தால் வந்து அதுக்கான பிரியறதுக்கான வாய்ப்புகள் வந்து குறைவாக இருக்கும் இந்த கதையை ஏற்படுத்தணும்னா என் ஃப்ரெண்ட் போடி வருதுண்ணா இப்போ வந்து அவன் இங்கே வந்து இப்போ கட்டர் போயிட்டான் போல ஓகே கட்டர் போன பிறகு வந்து அப்போ அந்த பிள்ளை வந்து இங்கே இருக்குது அவன் கட்டர் போய் எப்படி ஒரு 6 மாதம் இருக்குமா அப்போ அதுக்குள்ளே வந்து இந்த பிள்ளை வந்து அறிய ஒரு இந்த யூரோப்பில் இருக்கிறபடியும் குத்தித்தான் போல
அப்போ அதால் வந்து இந்த பிள்ளைகள் இந்த பிள்ளை என்ன விட்டுட்டு அந்த கடல் பண்ணி இந்த ஃப்ரெண்ட் போடினியா. ஓகே. அப்போ அந்த பொண்ணு எடுத்து சொன்னான் வந்து என்னால் கடும் கவலையாக இருக்கடா, என்னால் இருக்க முடியல, நான் சாக போகிறேன், நான் கையை காலில் வெட்ட போகிறேன்னு நான். கையால் வெட்ட போகிறேன் அந்த அந்த விளைட்டாளோ நம்ம கையில் அந்த ஒரு தடம் எடுக்கலாமோ. அப்போ நான் ஒரு வார்த்தை ஒன்றேன், இப்போ நான் அவளோட விட்டுத்தாள் தானே. ஓமா விட்டுத்தாள். இப்போ நீ கையை வெட்டி உனக்கு வலிக்குமா இல்லை அவளுக்கு வலிக்குமா? அப்போ ஆளுக்கு அதுக்கு பதில் இல்லை. அப்போ நான் சொன்னேன், நீ கையை வெட்டினாலும் அந்த கொஞ்ச காலத்துல நீ யோசிப்பா எதுக்கு வந்து நீ இந்த கையை வெட்டினான்னு சொல்லி. உனக்கு அப்போ தெரியும் நான் சொன்னது வந்து அதில் மதிப்பு தெரியும் உனக்கு விளங்குது. அப்போ சாதாரணமாடா நம்ம உடம்புல ஒரு காயத்தை வந்து ஏற்படுத்திட்டு போயிடலாம், ஆனால் ஒரு பிற்காலத்தில் வந்து அது மறைய போவதில்லை, அப்படியே இருக்கும் வந்து. இப்போ அப்படியான சில விஷயங்கள் வந்து இப்போ அவையில் வந்து இப்போ எங்களுக்கு வழியில் தந்தாலுமே கூட அது எங்கள் உடம்புல வந்து காட்டிக்கொள்ளக்கூடாது. அது வந்து கொஞ்சம் மறக்கிற கொஞ்சம் கஷ்டம் தான், இருந்தாலும் வந்து போக பழகிடும் விளங்குதா, நார்மல் அது. நான் அவனுக்கு சொல்லி புரிய வச்சு நானப்பா இவ்வளோ என்னடா சொல்கிறேன் இவனை பற்றி கடவுளே கடவுள். சில ஆக்களுக்கு புரிய வைக்கலாது, அது ஒன்றும் செய்யலை. ஒரு ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாக அன்பு வேண்டா அப்படித்தானன்றது நாங்கள் சொல்லியிருக்கோம். இப்போ வந்து எங்களுக்கு வந்து அடுத்த கனடாவிலேருந்து வந்து அந்த ஒரு அன்பு பரிசு எங்களுக்கு முக்கியமான ஒரு வேலை சம்மந்தமாக முக்கியமான ஒரு பரிசு. அதுவுமே வந்து ஒரு இந்த டைமில் வந்து எங்களுக்கு தேவையான ஒரு பரிசு எடுங்க மெல்லடும். ஓகே. பார்த்துருப்பீங்க வந்து ஒரு பெட்டி ஒன்று குறுக்கால வந்து பார்த்துருப்பீங்க. உண்மையிலேயே வந்து ஒரு விலை மதிப்பற்ற ஒரு விலைன்றதை விட உண்மையிலேயே அவங்க வந்து இப்போ ஜோதிச்சு பாருங்க வந்து எல்லாருமே எல்லா விஷயமும் வந்து செய்ய மாட்டாங்க. இருந்தாலுமே வந்து அவங்க வந்து அவங்கள வீடியோக்கள் வந்து தொடர்ச்சியாக பார்க்குறவங்களா இருக்கணும். இப்போ பார்த்துருந்தா உண்மையிலே வந்து என்னென்ன தேவை தம்பியாங்களுக்கு என்னென்ன தேவை. இப்போ எங்கிட்ட வந்து கால் பண்ணி கேட்டால் நாங்கள் சொல்ல போகிறேன், என்ன எது வேணுமான்னு கேட்டால் ஒன்றுமே வேணாம், நீங்கள் வந்தால் காணுமான்னு சொல்ல போகிறோம். அதெல்லாம் நான் வீடியோக்குள்ளே சொல்கிறேன். அப்படி உங்களுக்கு ஒன்றும் வேண்டி வராமல் வாரத்துக்கு ஒரு கூச்சமாக இருந்தால் எஸ் இந்தா இதே மாதிரி கிஃப்ட் ஒவ்வொரு டிஷர்ட் மட்டுமே காணும் உங்களுக்கு, அதுவே பெரிய கிஃப்ட். அதுவும் சொல்கிறேன். நீங்கள் வந்து எது நினைப்பீங்க இப்போ வரும்போது சும்மா போகக்கூடாதானே என்ற மாதிரி நினைப்பீங்கன்றதுக்கு கடைசியாக ஒன்றும் இல்லாத கட்டத்தில் வந்து நான் சொல்கிறது வந்து இந்த இப்படி டிஷர்ட் வேண்டிட்டு வாங்கன்னு சொல்லி. அதே மாதிரி இவங்களுமே வந்து யோசிச்சு பாருங்கள் வந்து எங்கள் மேலே ஒரு அன்பு வச்சுருக்கக்கூடியவங்க வந்து கேட்டாலும் ஒன்று சொல்ல மாட்டானே தம்பியாகலன்ற ரீதியில் வந்து எங்களுக்குன்னு சொல்லி ஒரு கிஃப்ட் ஒன்று வேண்டி வந்திருக்காங்க. அது என்ன அப்படின்றது வந்து நம்மளாக பார்த்தா ஒரு சிலருக்கு வந்து விளங்கியிருக்கும், ஒரு சிலருக்கு விளங்காமல் இருக்கும். அதில் வந்து நான் வந்து வடிவம் எடுத்து காட்டுறோம் வந்து பாருங்க. எங்களுக்கான அந்த ஒரு ஸ்டாண்ட், அதாவது வந்து தெரியும் வந்து நாங்கள் வீடியோஸ் வந்து செய்ய போகிறாங்க. இப்போ நார்மலாக வந்து நாங்கள் அந்த கையில் பிடிச்சிருக்க ஒரு சின்ன ஸ்டாண்ட் கொண்டு வரனாங்க. அதே மாதிரி கிம்பிள் இருக்குது, கிம்பிள் பெருசாக யூஸ் பண்ணுற குறைவு, கையில் கொண்டு வர ஸ்டாண்ட் கொண்டு வராங்க. ஆனால் இதுவுமே வந்து ஒரு முக்கியமாக எங்களுக்கு தேவையான ஒரு விஷயம் உண்டு. என்னென்னு சொன்னால் இது வந்து ஒரு ஃபங்க்ஷன் நடக்கிற டைமில் வந்து அப்படி வச்சுட்டு வந்து நம்மளோட ஃபோனை வச்சுட்டு அதில் வந்து அட்ஜஸ்ட் பண்ணி கொள்ளலாம், எந்த பக்கம் திருப்புறதோ அதுக்கு ஃபங்க்ஷனோ சரி. இல்லைன்னா மூண்டி வரும் இந்த வீடியோவில் காய்க்க அப்புறம் எங்களுக்கு வீடியோ எடுக்கிறதுக்கு ஒரு ஆள் இல்லைன்னு சொன்னால் டக்குண்டு இதை ஸ்டாண்டில் வச்சு போட்டு இதை செட் பண்ணி விட்டால் அது வந்து அப்படியே இருக்குது. நாங்கள் வந்து அங்கேருந்து காய்ச்சிட்டு வந்து வீடியோ பார்க்க சில நடுவடாமல் போகும், அது சில நோட்டிஃபிகேஷன் வந்தால். மற்றபடி இது வந்து எங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கக்கூடிய ஒரு விஷயம் உண்டு. உண்மையிலே இது எங்களுக்கு தேவை தான். என்னடா அது இப்போ நாங்கள் ரீசெண்டாக பார்த்துருவேன், நான் 2 பேரும் அது இப்போ கூட நாங்கள் 2 பேரும் 2 வீடியோ செய்கிற டைமுகளில் வந்து உண்மையிலே வந்து இது முக்கியமாக தேவைப்படும். எப்படி சொன்னால் வீடியோ எடுக்க ஒரு ஆள் இல்லை, ஒரு காரணத்தால் இதை யூஸ் பண்ணி நாங்கள் எடுத்துக்கொள்வோம். அதே மாதிரி நாங்கள் இப்போ அண்ணாவும் வந்ததுக்கு அப்புறம் சொன்னால் மூண்டியர் வந்து காய்க்கலி இதில் வந்து ஸ்டாண்டில் வச்சுட்டு நாங்கள் இருந்து காய்ப்போம். அதே மாதிரி நிறைய டைம் வீடியோ பிடிச்சிட்டு இருக்கணும், ஒரு ப்ரோக்ராம் ஒன்று நாங்கள் ஃபுல்லாக கவர் பண்ணணும்னு சொன்னால் ஸ்டாண்டை வச்சுட்டு இதை செட் பண்ணி விட்டாலே காணும், அடிக்கடி பார்த்தா மட்டும் போதும். அந்த வகையில் தேங்க்யூ ஸோ மச். உங்களோட அன்பு பரிசுக்கு வந்து உண்மையிலே நன்றி. எங்களையும் ஒரு ஆக்களாக நினைச்சி, அதாவது எவ்வளோ பேர் உங்களுக்கு சொந்தங்கள் வந்தங்கள் இருந்தாலுமே எங்களையும் அந்த மைண்டில் வச்சுருந்து நீங்கள் வந்து இப்படியான அன்பு பரிசுகள் தாரத்துக்கு வந்து நாங்கள் நிறையவே நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கோம். தேங்க்யூ ஸோ மச். அப்போ அது என்ன மாதிரி சரிதான் ஏன்னா அப்போ நீ எதுவும் பாட்டுல ஒன்றும் எடுக்கல அப்போ சரி ஏன்னா அப்போ முடிச்சுக்கொள்வோம் வீடியோவை. இன்றைக்கு நாங்கள் வீடியோவில் கதைக்க வந்த ஒரு விஷயம் இந்த அன்பு பரிசையும் காட்டிட்டு, அதே மாதிரி அதாவது நாங்கள் சொல்லியிருப்போம் ஜோகா சொல்லியிருப்போம் இந்த கனவுகள், அதே மாதிரி இந்த பாட்டு அம்மா பாட்டு பாடியிருந்தோம். உண்மையிலே அதில் குறித்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் கட்டாயம் வந்து எப்படி இருந்த பாடல்கள், அதே மாதிரி கிஃப்ட் எப்படி இருந்து அப்படின்னு சொல்லி மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி வந்து எங்களோட வீடியோஸ் வந்து நீங்கள் என்ன சொல்கிற அண்ணாவும் இல்லாத ஒரு டைமில் வந்து நாங்கள் வந்து ஏதோ ஒரு வகையில் ஒவ்வொரு நாளும் வந்து வீடியோ போடுறோம். நீங்கள் வந்து அதை குறித்தும் வந்து கமெண்ட் பண்ணுங்கள். அதாவது வந்து அண்ணா இருக்கும்போது கூட நாங்கள் வந்து கதைக்கிறது வந்து சரியான மாதிரி குறைவு, கதைக்கிறது என்றாலே ஒரு நடுக்கம் கொண்டு வராது. இருந்தாலும் அண்ணா திடீரெண்ட மாதிரி இப்போ விட்டுட்டு இப்போ
திடீர்னு நம்ம அண்ணா யூரோப் போக வேண்டிய சுச்சுவேஷன் வந்து அண்ணா யூரோப் போனதால் வந்து நாங்கள் வந்து என்ன சொல்கிறோம் ஒவ்வொரு நாளுமே வந்து ஏதோ ஒரு வகையில் எவ்வளோ ரிஸ்க் எடுத்தோ ஒரு வீடியோ நாங்கள் போட்டுகிட்டே வரோம். அதை குறித்து உங்களோட மனநிலைமை எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் எதிர்பார்த்தனீங்களா நாங்கள் இப்படி வீடியோ போடுவோம் செய்வோம்னு சொல்லி நீங்கள் அதையும் குறித்து கமெண்ட் பண்ணுங்க. அது வந்து இப்போ எனக்கே ஒரு ஆச்சரியமாக இருக்குது. ஆனால் டைம் வந்து நம்ம நினச்சி பார்க்கக்கூட அளவுக்கு வந்து நம்ம உறவுகள் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. அதுக்கு ரொம்ப நன்றி, மிகப்பெரிய நன்றி எல்லாத்துக்குமே. இதுக்கு குறித்து நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ நாங்கள் வந்து செய்கிற வீடியோஸ் உங்களுக்கு எப்படி இருக்குது அப்படின்றத குறித்து கமெண்ட் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிக்கொண்டு நாங்கள் முடிச்சுக்கொள்கிறோம். நாளைக்கு இன்னும் ஒரு வித்தியாசமான ஒரு காணொலியோட சந்திப்போம். சரியா முடிச்சுக்கொள்ளும் என்ன முடிச்சுடு இன்றைக்கி வந்து நாங்கள் வந்து சும்மா நோவலா நீங்கள் வந்து எதிர்பார்த்து கொண்டு இருப்பீங்க வந்து ஏதாவது எஸ்கேவிலேருந்து ஒரு வீடியோ வரும்னு சொல்லி. அப்போ அதுக்காக வந்து நாங்களும் வந்து ஏதாவது உங்களுக்கு பண்ணி வந்து நாங்களும் இருக்கோம்ன்றதுக்காக வந்து இந்த வீடியோ வந்து செய்திருக்கோம். ஸோ அந்த வகையில் வந்து சந்தோஷம். இனி வந்து அடுத்த நாட்களில் வீடியோ கொஞ்சம் வித்தியாசமாக செய்வோம், என்னடா யோசிப்போம். அப்போ அதுக்குமே ரொம்ப நன்றி. இந்த வீடியோ சம்மந்தமான கருத்துக்களை மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். இன்னும் ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.